அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. உங்களை இஸ்லாமிக் தமிழ் குவிஸ் சேனல்கு அன்புடன் அழைக்கிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரூஹுல் அமீன் என்பது யாருடைய பெயர்? ஏ முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பி ஜிப்ரில் அலைஹி வஸல்லம். சி மீகாயில் அலைஹி வஸல்லம். டி இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம். பதில் பி ஜிப்ரில் அலைஹி வஸல்லம். ரெஃபரன்ஸ்: குர்ஆன் சூரா ஷுஅரா 26 வசனம் 193. ரூஹுல் அமீன் என்பது ஜிப்ரில் அலை அவர்களின் பெயர்களில் ஒன்று. இது குர்ஆனிலும் வரும் பெயராகும். ரூஹுல் அமீன் என்பதற்கு நம்பகமான ஆவி என்று பொருள். அல்லாமுல் கியூப் என்பதன் அர்த்தமென்ன? ஏ மறைவானவற்றை அறிந்திருப்பவன். பி தண்டனை வழங்குபவன். சி மன்னிப்பவன். டி பாதுகாப்பவன். பதில் ஏ மறைவானவற்றை அறிந்திருப்பவன். ஆதாரம்: அல் குர்ஆன் சூரா ஹூத் 11 வசனம் 123. அல் குர்ஆன் சூரா லுக்மான் 31 வசனம் 34. அல் குர்ஆன் அல் ஹுஜுராத் 49 வசனம் 18. நிச்சயமாக மறைவானவற்றின் அறிவு அல்லாமுல் கியூப் அல்லாஹுவுக்கே சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரு தூதர்களைப் பற்றி அம்புகளின் மூலம் குறி பார்ப்பவர்கள் அல்ல என்று கூறினார்கள்? ஏ மூசா அலைஹி வஸல்லம் ஹாரூன் அலைஹி வஸல்லம். பி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம். சி நூஹ் அலைஹி வஸல்லம் லூத் அலைஹி வஸல்லம். டி யூசுப் அலைஹி வஸல்லம் யாக்கூப் அலைஹி வஸல்லம். பதில் பி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம். ஆதாரம்: ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 1671. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் ஆகியோர் அம்புகளின் மூலம் குறி பார்ப்பவர்கள் அல்ல. மீனின் வயிற்றுக்குள் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ என்ன? ஏ ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி. பி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ராலிமீன். சி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். டி ரப்பனா ஆத்தினா பிந்துன்யா ஹஸனத. பதில் பி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ராலிமீன். ஆதாரம்: அல் குர்ஆன் அல் அம்பியா சூரா 21 வசனம் 87. யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருட்டுகளில் துஆ செய்தார்கள்: உம்மைத் தவிர எந்தத் தெய்வமும் இல்லை, நீ பெருமை மிகுந்தவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். செல்வந்தர்களான முஸ்லிம்களை விட ஏழை முஸ்லிம்கள் எத்தனை வருடங்கள் முன்னதாக சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 50 வருடங்கள். பி 40 வருடங்கள். சி 60 வருடங்கள். டி 70 வருடங்கள். பதில் பி 40 வருடங்கள். ஆதாரம்: ஹதீஸ் திர்மிதி 2351. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஏழைகள் செல்வந்தர்களை விட 40 வருடங்கள் முன்னதாக சுவர்க்கத்தில் நுழைவார்கள். புறம் பேசுவது எதை விட மிக கொடியது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ கொலை. பி வட்டி. சி விபச்சாரம். டி திருட்டு. பதில் பி வட்டி. ஆதாரம்: ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் 23159. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்: வட்டியின் மிகச் சிறிய பகுதியும் பல்லடங்கு போன்ற பாவமாகும். மேலும் புறம் பேசுதல் வட்டியை விடக்கூடிய பாவமாகும். எவரது உள்ளத்தில் அணுவளவு இது இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்லமாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ பெருமை. பி பொறாமை. சி கோபம். டி மகிழ்ச்சி. பதில் ஏ பெருமை. ஆதாரம்: ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 91. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: எவரது உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்லமாட்டார். ஒருவர் கேட்டார்: ஒருவன் தனது உடை அல்லது செருப்பு அழகாக இருக்கும் என்பதிலும் பெருமை இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள்: இல்லை, பெருமை என்பது உண்மையை மறுக்கும் தன்மையும் பிறரை இகழும் உணர்வும் ஆகும்.
துஆக்களில் சிறந்தது எது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ. ஜுமா நாளில் செய்யப்படும் துஆ. பி. வழிபாட்டு நேரங்களில் செய்யப்படும் துஆ. சி. ஆரஃபா நாளில் செய்யப்படும் துஆ. டி. தொழுகை முடிவில் செய்யப்படும் துஆ. பதில் சி. ஆரஃபா நாளில் செய்யப்படும் துஆ. ஆதாரம் ஹதீஸ் திர்மிதி 3585. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறந்த துஆ ஆரஃபா நாளில் செய்யப்படும் துஆ ஆகும். அதேபோல நான் கூறிய சிறந்த வார்த்தைகள் மற்றும் முந்தைய இறைவாக்கினர்கள் கூறிய வார்த்தைகள் லா இலாஹ் இல்லல்லாஹு வஹ்து லா ஷரீகலஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைன் கத். எந்த துஆ ஓதியவர்க்கு சுவனத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ. சுப்ஹானல்லாஹில் அலிம் வபிஹம்திஹி. பி. அல்ஹம்துலில்லாஹ். சி. லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். டி. அல்லாஹு அக்பர். பதில் ஏ. சுப்ஹானல்லாஹில் அலிம் வபிஹம்திஹி. ஆதாரம் ஹதீஸ் திர்மிதி 3464. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹில் அலிம் வபிஹம்திஹி என்று கூறும் ஒவ்வொருவருக்காக சுவனத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படுகிறது. திக்ருடைய சபைகளில் அமர்வதின் கூலியும் வெகுமதியும் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ. பொன்னும் வெள்ளியும் அளிக்கப்படும். பி. பாவங்கள் மன்னிக்கப்படும் சுவர்க்கம் உண்டாகும். சி. அவர்களுக்கு வெளிச்சம் ஏற்படும். டி. அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். பதில் பி. பாவங்கள் மன்னிக்கப்படும் சுவர்க்கம் உண்டாகும். ஆதாரம் ஹதீஸ் திர்மிதி 3370. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாவின் திக்ரு செய்யும் சபைகளில் அமர்வது நன்மைகளின் பூங்காவாகும். அந்த சபைகளில் இருக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் எல்லா படைப்புகளின் விதிகளையும் எழுதிவிட்டான். ஏ. 50,000 ஆண்டுகள் முன்பே. பி. 10,000 ஆண்டுகள் முன்பே. சி. 5,000 ஆண்டுகள் முன்பே. டி. 1000 ஆண்டுகள் முன்பே. பதில் ஏ. 50,000 ஆண்டுகள் முன்பே. ஆதாரம் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2653. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா படைப்புகளின் விதிகளையும் எழுதிவிட்டார். அல்லாஹுவின் அர்ஷ் நீரின் மேல் இருக்கிறது. உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானை புதுப்பிக்க என்ன செய்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ. அதிகமாக தொழுகை செய்து வாருங்கள். பி. லா இலாஹ் இல்லல்லாஹ் திக்ரு செய்து வாருங்கள். சி. சதகா செய்து வாருங்கள். டி. ரமலான் நோன்பு வைத்து வாருங்கள். பதில் பி. லா இலாஹ் இல்லல்லாஹ் திக்ரு செய்து வாருங்கள். ஆதாரம் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் 12599. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்கள் உள்ளங்களில் உள்ள ஈமானை புதுப்பியுங்கள். அவர்கள் கேட்டார்கள் எப்படி அல்லாவின் தூதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அதிகமாக லா இலாஹ் இல்லல்லாஹ் கூறுங்கள். உங்களில் முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏ. அதிகமாக தொழுகை செய்பவர். பி. பிறருக்கு நல்ல உபகாரம் செய்பவர். சி. அதிகமாக சதகா செய்பவர்கள். டி. குரானை கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறவர். பதில் டி. குரானை கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறவர். ஆதாரம் ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி 5027. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் சிறந்தவர்கள் குரானைக் கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறவர். குழந்தைகளின் எத்தனை வயதில் அவர்களை தொழுகைக்கு ஏவுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். ஏ. 5 வயதில். பி. 7 வயதில். சி. 10 வயதில். டி. 12 வயதில். பதில் பி. 7 வயதில். ஆதாரம்
ஹதீஸ் அபு தாவூத் 495. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்கள் குழந்தைகளை 7 வயதாகும் போது தொழுகைக்கு ஏவுங்கள். 10 வயதாகும் போது அவர்கள் தொழுகையை செய்யாவிட்டால் அவர்களை அடியுங்கள். மேலும் அவர்களின் படுக்கையை பிரித்து வையுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை கூறிய நயவஞ்சகன் யார்? ஏ கப் இப்னு மாலிக். பி முபஷ்ஷிர் இப்னு அபு ஷம்ஷா. சி சத் இப்னு உபாதா. டி அப்துல்லாஹ் இப்னு உபை. பதில் டி அப்துல்லாஹ் இப்னு உபை. ஆதாரம் அல் குரான் அன்-நூர் சூரா 24 வசனம் 11 முதல் 20 வரை. அப்துல்லாஹ் இப்னு உபை ஒரு தலைசிறந்த முனாஃபிக். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு கூறியவர். இது இக் சம்பவம் என அழைக்கப்படுகிறது. இந்த அவதூறை மறுத்து அவர்கள் தூய்மையானவர் என்று குரானில் வசனங்கள் இறங்கியது.